இங்கிலீஷை வந்து போற்றுறதுல என்ன பிரச்சனை இல்லை, இவர்களை போல தூற்றுவது நமக்கு வேலை இல்லை. ஆனா என்னுடைய மொழி என்ன, இந்தியாவுடைய மொழி தானே பார்க்கணும். நீங்க வந்து டெல்லியில வந்து நமக்கு வந்து நேதாஜியுடைய சிலையை வச்சிருந்தார், அதற்கு முன்னாடி ஒரு வெள்ளையருடைய சிலை அந்த இடத்துல இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப நம்ம வந்து போற இடம் பூரா நம்ம வந்து வெள்ளையர்களுடைய பெயரையும் வெள்ளையர் சிலையும், அல்லது வந்து முகல்ல நம்ம ஆண்டவருடைய சிலையை வச்சுக்கிட்டு அவுரங்கசீப்புடைய பாத் அப்படின்னு இருந்தது, பாதைன்னு இருந்துச்சு, அதை அப்துல் மாத்தி கலாம் அப்துல் கலாம் மாத்தினாங்க, அவ்வளவுதானே. அப்ப இஸ்லாமுக்கு எதிரானது இல்ல, அது போல இது ஆங்கிலத்துக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான வந்து அப்துல் கலாம் பேரும் கூட. என் ஊர்லயே பிரமாதமான தங்கமான மாணிக்கம் போல இஸ்லாமியர்கள் இருக்கும்போது நான் வந்து என்னை அடிமைப்படுத்திய ஒருத்தரை நான் ஏன் பெறப்படணும்? அவர் இஸ்லாமியர் என்பதனால அல்ல, அவர் என்னை அடிமைப்படுத்தியதுனால, அவ்வளவுதான். அப்ப என்னுடைய நாட்டுல தமிழை போன்ற, சமஸ்கிருதத்தை போன்ற, ஹிந்தியை போன்ற பல பெருமை மிக்க நூற்றுக்கணக்கான மொழி, மலையாளமாகட்டும் கன்னடமாகட்டும் அவ்வளவு மொழிகள் இருக்கும்போது நான் எதுக்கு இங்கிலீஷையும் தூக்கி பிடிக்கணும்? ஓகே, அதற்கான இங்கிலீஷை ஒழிக்க சொல்ல அழிக்க சொல்ல நம்ம வந்து தெளிவா வச்சிருக்கோம். அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், இன்னைக்கு வரைக்கும் நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜ்ல அது இருக்குது, அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்குது, இன்னமும் இருக்குது. அவ பேஜை மாத்தி வச்சா வந்து திணிப்புன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது நியாயமானு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம்,